ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் குட்டி தம்பிக்கு என்ன சாப்பாடு வைக்க போகிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் தான் நான் வைக்க போகிறேன். இதில் பாருங்கள், அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு மூணுமே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நான் எந்த டம்ளரால் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரால் நான் பருப்பும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் அரிசியை விட பருப்பு தான் ஜாஸ்தியாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறேன்னு பாருங்கள். சளி வேற பிடிச்சிக்கிச்சு தம்பிக்கு, அதனால் கஞ்சி சாதம் பருப்பு சாதம் தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், மஷ்ரூம் வச்சுருக்கேன். பாருங்கள் நான் என்னென்ன காய் வச்சுருக்கேன்ட்டு. மஷ்ரூம் வச்சுருக்கேன், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய், தக்காளி, பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு. இதுதான் இதில் போட்டு நம்ம சீரகம் கூட சேர்க்க போகிறோம். சீரகம் பெருங்காயம் சேர்த்து விசில் விட போகிறோம். ஆனால் நான் தாளிக்கெல்லாம் இல்லை, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதிலே கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதனால் வாசனையாக இருக்கும். நம்ம வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. நான் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா, 1 டம்ளர் அரிசியும் பருப்பும் போட்டிருக்கேன் சேர்த்து. இப்போ இதில் நான் 5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா குழைவாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், மஞ்சத்தூள் காரத்துக்கு நான் எதுவுமே போடலை. அப்புறம் சீரகம், பெருங்காயம் நம்ம இறக்கணுன்னு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும். பாருங்கள், சீரகம் போட்டு அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நான் கம்மியாக தான் போடுவேன். பாருங்கள், உப்பு தேவையான அளவு கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வெந்தோன்னே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்ருவோம். பாருங்கள், குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் லைட்டாக, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இறக்க பருப்பு போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு, இப்போ பாருங்கள், இதில் நெய் 2 ஸ்பூன் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தலைன்னு இறக்கியாச்சு. வேணும்னா இன்னும் கூட நீங்கள் இருக வச்சுக்கலாம், ஏன்னா ஆறி போனால் இறுகி போயிடும். இது கொஞ்சம் தலைன்னு இறக்குனா தான் சாப்பாடு, ஆறினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு